அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2024 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். உற்சாகமான பேச்சு, அன்பு நிறைந்தவர்கள், எதிரிகளுடன் தயங்காமல் போராடி வெற்றியை அடையக்கூடியவர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள். நிறைய நேரங்களில் எதிலும் முன் யோசனையின்றி இறங்குபவர்கள் இவர்கள். அவசரப்பட்டு சடனாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். தன்னிச்சையாக செயல்படுவார்கள். நிறைய நேரில் அன்பாக பேசுவார்கள். நிறைய நேரில் கடுமையாக பேசுவார்கள். இரண்டு இயல்புகளும் ஒருங்கே பெற்றவர்கள் இவர்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்த இவர்களுக்கு கல்வி அறிவு பூர்ணமாக கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவர்கள் பெரும்பாலும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள். சாதாரணமாக அடிக்கடி வெளிநாடு சென்றுவிட்டு வருவார்கள். பெரும்பாலும் வெளிநாட்டிலேயே வாழ்க்கை அமைந்து விடுவதும் உண்டு. சளைக்காமல் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். கடும் உழைப்பாளிகள் இவர்கள். ஆனால் அதற்கேற்ற பலன், ஊதியம், ப்ராஃபிட் குறைவாகத்தான் கிடைக்கும். பெரும்பாலும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமத திருமணம் நடைபெறுகிறது. லேட் மேரேஜ். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மணப்பெண் அமைவதும் மணமகன் அமைவதும் நடைபெறுகிறது. இது இயல்பாக நடக்கிறது சதயம் நட்சத்திரத்திற்கு. ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். பயப்பட தேவையில்லை. நல்ல கணவன், நல்ல மனைவி அமைவார். அவர்களை இவர்கள் நல்லபடியாக பாதுகாத்து கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். இவர்கள் நடவடிக்கையால் அவர்கள் வெளியேறி போவதும் கையை விட்டு போவதும் இவர்கள் கையில் தான் உள்ளது. அன்புடன் அரவணைத்து குடும்பத்தில் கொண்டு செல்ல மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி நன்றாக இருக்கும். கொஞ்சம் பேசினாலும் குழப்பங்கள் வரும். அதை இரண்டு வீட்டாரும் சேர்ந்து சமரதம் செய்து வைக்க வேண்டி வரும். இவர்கள் சாதாரணமாக பாம்புகளுடன் விளையாடுவார்கள். பாம்புகளை கையில் வைத்துக்கொண்டு ஆட்டம் காட்டுவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்களில் பாம்புகள் அதிகமாக தென்படும். இவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் காடுகள், வயல்வெளிகள், மலைப்பகுதிகள், நீர்நிலைகள், கடல், ஆறு, ஏரி, குளம், இந்த மாதிரி நீர்நிலை சார்ந்துதான் இவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் இருக்கும். அதனால் சாதாரணமாக இவர்கள் கண்களில் பாம்புகள் தென்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி பெரும்பாலும் வயல்வெளிகள், காடு இருக்கும் பகுதிகளில், நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் தான் வாழ்க்கை துணை அமையும். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தை மிக கவனமாக தெளிவாக ஆராய வேண்டும். மிக மிக சிக்கலான ஜாதகம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகம். அவருடைய கேள்வி மிகவும் சிக்கலாகத்தான் இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதாரண 30 வயதுக்கு கடந்து திருமணம் போகிறது. அதற்கான காரணத்தை ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்தால் அதற்கான பலன் தெரியும். அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. எங்கே வேலைக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை காத்திருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை இவர்களை தேடி வரும். இவர்கள் அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். தேடி வரும் பிரச்சனை இவர்களுக்கு உண்டு. சதயம் முதல் பாதத்திற்கு குரு அதிபதியாகிறார். சதயம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதியாகிறார். சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதியாகிறார். சதயம் 4ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாகிறார். சதயம் நட்சத்திரத்திற்கு 7.5 சனியின் 2ஆம் பாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். அந்த 7.5 ஆண்டுகளை நாம் 3 பாகமாக பிரிக்கிறோம். 3 2.5 ஆண்டுகளாக பிரிக்கிறோம். இது 7.5 சனி முதல் 2.5 ஆண்டுகள் கடந்து விட்டது. இரண்டாவது 2.5 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2.5 ஆண்டுகள் பெருமளவு பிரச்சனை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அதிலிருந்து அடுத்த கட்டம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்திருக்கும். ஆனாலும் பிரச்சனைகள் உண்டு. அனைத்தையும் எதிர்கொண்டுதான் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போக வேண்டும்.
2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்தில் பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்க, சிம்மத்தில் சூரியன் இருக்க, கன்னியில் கேது இருக்க பிளஸ் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க, வயிற்றில் நோய் தொந்தரவுகள் உண்டு. திருமண தடையை காட்டுகிறது, வியாபாரத்தில் பின்னடைவை காட்டுகிறது, லாஸ்க்கான வாய்ப்பு அதிகம், வியாபாரத்தில் கவனம் தேவை, பணம் நெருக்கடிக்கான வாய்ப்புகள் உண்டு, அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புகள் உண்டு, பக்கத்து வீட்டுக்கார ஊடு தேடி பட்டியலின் சண்டைக்கு வந்து நிற்பான், பார்த்துருங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், வெளிநாட்டு பயணத்தில் மகிழ்ச்சி உண்டு, இடமாற்றத்தால் மனம் கவலைகள் உண்டு, இடமாற்றம் கொஞ்சம் வேதனையை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்க, துலாமில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். கோர்ட்டில் கேஸ் இருந்து இந்த மாதம் ஃபைனல் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா கேஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் முடியும். ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு எதிராக வரும் வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்சால் கேஸ் தள்ளி போடுங்க. தலையில் அடிபடும் வாய்ப்புகள் உண்டு. பணவரவு தடைப்படுகிறது. கோபத்தை கட்டுவது மிகுந்த நன்மையை தரும். உடல் நோய் தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் உண்டு. வீடு தேடி வந்து சண்டைக்கு வாசலில் வந்து நிற்பார்கள். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வீடு தேடி வரணும்னு என்ன பண்ணுறது? வரட்டும், பார்த்துக்க வேண்டியதுதான். அலைச்சல் உண்டு. அளவுக்கு மீறிய உழைப்பு, ஆனால் அதற்கான பலன் மிக மிக குறைவு. நீங்கள் கடுமையாக உழைத்த உழைப்பின் பலன் மற்றவர்களுக்கு போய் சேரும் வாய்ப்புகள் காட்டுகிறது. கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரிகள் ஓட ஓட விரட்டி அடிப்பீர்கள். நோய்கள் நீங்கும், கடன்கள் நீங்கும், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்க, தனுசுவில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. எல்லா இடங்களிலும் பணம் உங்கள் கைக்கு வரும். 2 சக்கரம் 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரில் ஓட ஓட துரத்தி அடிப்பீர்கள். திருமண பாக்கியம் கைகூடி வரும். நீங்கள் ஆரம்பிக்கும் அனைத்து விஷயங்களும் வெற்றியில் கொண்டு போய் நிறுத்தும். தொழில் எப்பொழுதும் போல் இயல்பு நிலையில் போய்கொண்டிருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த மாதம் நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்கலாம். அஸ்ட்ரோ மாங்குடி மந்த யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். இனி பதிவுகள் தொடரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.